வணக்கம். வெல்கம் டு டாய் கலெக்ஷன். இப்பொழுது ஒரு ட்ரிங்க்ஸ் தயார் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன தயார் பண்ணுறேன் அப்படின்னா, ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணி உடம்புக்கு தெம்பு கொடுக்குற ஒரு ட்ரிங்க்ஸ். இப்போ 1.5 டம்ளர் பால் அடுப்பில் வச்சுருக்கு. இதோட 3 பேரிச்சம்பழம் நல்லா கழுவி அதை கட் பண்ணியிருக்கு. இப்போ 15 கருப்பு திராட்சை ரொம்ப நல்லது, உலர் திராட்சை. இதை இதில் சேர்த்துக்கலாம். அதேமாரி பாதாம்பருப்பு, முந்திரி, வால்நட், பிஸ்தா இந்த பருப்பையும் இதை நுணுக்கி பக்குவப்படுத்தி வச்சுருக்கிறது. இதையும் ஒரு ஸ்பூன் இதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாலுக்கு தயார் பண்ணுற அளவுக்கு இந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கு. இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் இந்த பூசணி விதை நல்லா வறுத்து இதை பக்குவமாக நுணுக்கி வச்சுருக்கு. இந்த அளவு இதை சேர்த்துடணும். இந்த சத்துக்கள்லாம் ஏன் சேர்க்குறோம்னா, உடம்பு நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக தான். இந்த பூசணி விதையில் வந்து மெக்னீஷியம், அயன், துத்தநாகம், நார்ச்சத்து இதில் நிறைய ஊட்டச்சத்து இருக்கிற ஒரு பெட்டகம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து செரிமானத்தை இது மேம்படுத்துது. இது சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துது. இரத்த அழுத்தத்தை குறைத்து இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. இது ஆண்கள் தினமும் சாப்பிட்டாங்கன்னா பிராஸ்டேட் சுரப்பியோட ஆரோக்கியத்துக்கும் நல்லது. விந்து அணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இது பாலியல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் உதவுது. இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் செரிமான மண்டலத்தை சீராக்கி மலச்சிக்கலையும் நீக்குது. விட்டமின் இ, துத்தநாகம் மற்றும் ஒமேகா 3 இதில் இருக்கிறதுனால கொழுப்பு அமிலங்களை குறைக்குது. முடியையும் வலுவாக்குது. சருமத்தை இளமையாக வைக்க உதவுது. இதை வந்து இந்த பூசணி விதையை சாலடு, சூப்பு, இந்த மாதிரி ஸ்மூத்திஸ்லாம் தினமும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. அதே மாதிரி பேரிச்சம்பழமும் அயன் சத்து அதிகம் இருக்கும். அது தினமும் சாப்பிடும்போது, கர்ப்பிணி பெண்கள்லாம் சாப்பிடும்போது அது அயன் அதிகமாகும். தினமும் நம்ம சாப்பிட்டோம்னாலும் முடி வளர்ச்சிக்கு, தேக ஆரோக்கியத்திற்கு அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த உலர் திராட்சை வந்து இது அருமையான ஒரு பொருள். இதில் வந்து சோடியம், பொட்டாசியம் இதில் இருக்குது. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால இதுவும் இரத்த நாளங்களை சீராக்கி கொழுப்பை குறைச்சி இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதயத்துக்கு நல்லபடியாக வைக்குது. சருமத்தையும் பொலிவாக வைக்கிறதுக்கு உதவுது. செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் இல்லாமல் பண்ணும். விட்டமின் சி, கே இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு மூல காரணமாக இருக்கும். இது யூரிக் அமிலத்தை அளவை குறைச்சி சிறுநீரகத்திற்கு அந்த ஏற்படுற கற்களையை வந்து அகற்றுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. இதில் உள்ள அயன் சத்து ஹீமோக்ளோபின் அளவை அதிகரித்து நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அதனால தான் இந்த பாலில் வந்து இந்த பொருட்களெல்லாம் சேர்க்குறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. எசன்ஸ்லாம் அதில் இறங்கியிருக்கும். அதை அடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி சர்வ் பண்ணிடுறேன். மிக்சியில் அந்த பேரிச்சம்பழம், திராட்சை, உலர்திராட்சை எல்லாத்தையும் வெந்ததை எல்லாத்தையும் அரைச்சி அதை வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கு. இது சத்தான பால். இதை சாப்பிட்டோம்னா
உடம்பு புத்துணர்ச்சி அடையும், வலிமை வரும், பலம் பெறும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.